ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 2 2019 அன்றைக்கு முன்னால் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்குள்ளான ஆன்சரும் எக்ஸ்பிளேஷனும் நான் கொடுப்பேன். இந்த வீடியோ முதல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் கூட கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு கூட உடனுக்குடன் கிடைக்கிது வகை செய்யும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பதிலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 2 2019 அன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுலாம் நிறைய நோட்ஸ் எடுத்துருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு. அவங்க நோட்ஸ் மட்டும் தான் எடுத்துன்னு படிச்சிருப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெஸ்ட்டு முறையில் நான் வந்து கொஸ்டின் டைப்பாக எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க. அதனால் நான் வந்து டெஸ்ட் போகிறதுனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நல்லா கிடைக்கும். சரிங்களா? நான் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், அதுக்குள்ள ஒரு 10 செகண்ட் வந்து நான் டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கெஸ் பண்ணி வச்சுக்கிங்க. நான் சொல்கிற ஆன்சரு உங்களுக்கு கெஸ் ஆகுதா பாருங்கள் படிச்சது வச்சு. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். 2019 புத்தாண்டு தினத்தன்று அதிகமான குழந்தைகள் பிறந்த நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எது? 2019 புத்தாண்டு தினத்தன்று அதிகமான குழந்தைகள் பிறந்த நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா, சீனா, ஜப்பான், நைஜீரியா. சரிங்களா? ஒரு நல்ல கொஸ்டின் பார்த்துங்க. உங்களால் டைமு 10 செகண்ட் தரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்ஷன் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். 2000 புத்தாண்டு தினத்தன்று அதிகமான குழந்தைகள் பிறந்த நாடுகள் பற்றியில் இந்தியா தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்டு, தேர்டு எதனா பேஸ் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். இந்த அறிவிப்பை யார் அறிவிச்சிருக்காங்கன்னா யூனிசெஃப் தான் அறிவிச்சிருக்கு. 2019 புத்தாண்டு பிறந்தவுடன் உலக அளவில் 3,95,000 குழந்தைகள் மட்டும் அன்றைக்கி மட்டும் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அதிகபட்சமாக 69,944 குழந்தைகளும், அதனை தொடர்ந்து சீனாவில் பார்த்தீங்கன்னா 44,940 குழந்தைகளும் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் 25,685 குழந்தைகள் பிறந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆக மொத்தம் இந்தியா முதலிடம். எவ்வளோ குழந்தைங்கன்னா 69,944 குழந்தைகள் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தமாக எவ்வளோ குழந்தைகள் பிறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,965,000 குழந்தைகள் பிறந்திருக்கு. சரிங்களா? இப்போ வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா. 2019 புத்தாண்டு தினத்தன்று அதிகமான குழந்தைகள் பிறந்த நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு இந்தியா. 2வது கொஸ்டின் பார்க்கலாம். நவம்பர் 30, 2018 அன்று வரை எத்தனை கோடி இந்தியர்களுக்கு ஆதார் கார்டு வழங்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது? நவம்பர் 30, 2018 அன்று எத்தனை கோடி இந்தியர்களுக்கு ஆதார் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது? சரிங்களா? பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். கோடியில் தான் அது, கோடி விட்டு போயிருக்கு. 120, 130, 125, 123. சரிங்களா? உங்களான டைமு ஸ்டார்ட். கெஸ் பண்ணி வைங்க. ஓகே, கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. இந்த கேள்விக்குள்ளான எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 123 கோடி இந்தியருக்கு ஆதார் கார்டு வழங்கப்பட்டது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரிங்களா? மொத்தம் எத்தனை கோடி? 123 கோடி. சரிங்களா? இது எதனை அடிப்படையில் அறிவிச்சிருக்காங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி இந்தியா மக்கள் தொகை 21 மில்லியன் சொல்லியிருக்காங்களா? 121 கோடியே 8,54,977 நம்ம மக்கள் தொகை அந்த கணக்குப்படி. ஆமாம், இவங்க அறிவிச்சது பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 2018 வரையில் மட்டும் இந்தியா தனித்துவம் அடையாள ஆணையம் பார்த்தீங்கன்னா யூடிஐ இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வாங்க தான் யூடிஐ. இது அது வந்து 122.90 கோடி ஆதார் கார்டுகளை வாங்கியுள்ளதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 5 வயசு குறைவான குழந்தைகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.71 crores. அதுக்கப்புறம் 5 வயது முதல் 18 வயதுக்குள்ளே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 29.2 crores கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். நவம்பர் 30, 2018 அன்று எத்தனை கோடி இந்தியர்களுக்கு ஆதார் கார்டுகள் வழங்கப்பட்டது என மத்திய அரசு தெரிவித்தது? எத்தனை பேர்னா டி தான் ஆன்சரு, 123 கோடிக்கு. சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் போகலாம். சபரிமலை கோயிலுக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க கோரி கேரளாவில் 120 கிலோமீட்டர் நீள மகளிர் சுய போராட்டம் நடைபெற்ற நாள் கேட்டிருக்காங்க. 1/1/19, 2/1/19, 3/1/19, 1/2/19. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷனில் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே,
இந்த கேள்வி முன்னாடி எக்ஸ்பிளைன்ஸ் பார்த்துடலாம். சபரிமலைக்கு கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க கோரி கேரளாவில் 620 கிலோமீட்டர் நீளம் மகளிர் சுவர் போராட்டம் 1/1/2019 அன்று நடந்தது. கேரளா மாநிலத்தில் மொத்தம் எத்தனை மாவட்டம் வரை நின்று சொல்றது பார்த்தா 14 மாவட்டங்கள் தேசிய நெடுஞ்சாலை பெண்கள் வரிசையாக நின்று இந்த போராட்டத்தை நடத்தினர். மொத்தம் எத்தனை மாவட்டம் வரையும் நின்று பார்த்தீங்கன்னா 14 மாவட்டம் வரையும். இது பல லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சொல்லி சொல்லுவாங்க. இது இந்த நடத்துறது எந்த நோக்கம்னு பார்த்தீங்கன்னா மது சார்பற்ற தன்மையை பாதுகாக்கவும், பாலின சமத்துவத்தை வலியுறுத்தவும், சமுதாயத்தை மீண்டும் இருண்ட காலத்துக்கு தள்ள முயற்சிப்பவர்களின் எதிரான தகவலை பரப்புவதற்கும் இந்த போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருப்பாங்க. சரிங்களா? அது மகளிர் சுவர் இருப்பதுன்னா காரணம் பார்த்தீங்கன்னா நோக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதுதான் கொடுத்துருவாங்க. இது வந்து மெயின்ஸ் ரிலேட்டாக கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மெயின்ஸில் மகளிர் சுவரை பற்றி ஏதாவது தகவலை தவறுகள் சொல்லிட்டு கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த டீட்டெயில் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போது ஆன்சருக்கு போகலாம். எப்போ சபரிமலை கோயில் அனைத்து வயது பெண்களுக்கும் அணிவதற்கு கோரி கேரளாவில் 620 கிலோமீட்டர் நீளமான மகளிர் சுவர் போராட்டம் நடைபெற்ற நாள் எப்போ? 1/1/1919 1/1/2019 தான். சரிங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் போகலாம். 2014ஆம் ஆண்டிற்கான பிறப்பு இறப்பு விகிதங்கள் மாதிரி பதிவு அமைப்பு சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் SRS சமீபத்தில் தகவல் படி 2016ஆம் ஆண்டிற்கான பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துறாங்க 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. கொஸ்டின் இன்னொரு படிக்கிற 2016ஆம் ஆண்டிற்கான பிறப்பு இறப்பு விகிதங்கள் மாதிரி பதிவு அமைப்பு சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் SRS சமீபத்திய தகவல்கள் படி 2016ஆம் ஆண்டிற்கான இறப்பு மற்றும் பிறப்பு விகிதம் எதான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இறப்பு வந்து 20.4, பிறப்பு 6.4, இறப்பு 22.4, பிறப்பு வந்து 6.4, இறப்பு வந்து 6.4, பிறப்பு வந்து 20.4, இறப்பு வந்து 23.4, பிறப்பு வந்து 6.4. சரிங்களா? உங்களுக்கான டைமு அந்த செகண்ட் நான் தரேன், ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டிற்கான பிறப்பு இறப்பு வீதங்கள் மாதிரி பதிவு அமைப்பு எதுனா சிம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து SRS வந்து அறிவிச்சிருக்க சமீபத்தில் தகவல்படி 2016 ஆண்டிற்கான இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் 20.4, இறப்பு விகிதம் 6.4 ஆக உள்ளதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நல்லா பார்த்துங்க, 2016 பேஸ் படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிறப்பு வந்து 20.4, இறப்பு வந்து 6.4. ஏன்னா இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம TNPSC கொஸ்டினில் ஃபிலிம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த கேள்வி ஒன்று ஆன்சர் பார்க்கலாம். இறப்பு வந்து 6.4, பிறப்பு வந்து 20.4. சரிங்களா? அப்போ ஆன்சரு C. மாணவர்களுடன் உரையாடல் என்னும் புதுமையான திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் டேஸ் அன்று தொடங்கியுள்ளது. மறுபடி படிக்கிற மாணவர்களுடன் உரையாடல் என்னும் புதுமையான திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் டேஸ் அன்று துவங்கியுள்ளது. 1/1/2019, 2/2/2019, 3/1/2019, 4/1/2019. சரிங்களா? உங்களுக்குனால கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. ஓகே, இது இந்த கேள்விக்குனான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். மாணவர்களுடன் உரையாடல் என்னும் புதுமையான திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 1/1/2019 துவங்கியுள்ளது. சரிங்களா? நாட்டில் உள்ள இளையோர் மத்தியில் அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதற்கான இந்நிகழ்வு இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் குழுக்கள் பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகத்தை பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களுடன் உரையாட வகுவை செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இது எதுக்குன்னா மாணவர்கள் மத்தியில் சரி இளைஞர்கள் மத்தியில் வந்து அறிவியலை வந்து புகுத்தணும், ஆர்வத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை உருவாக்கிறாங்க. இந்த திட்டத்தின் பேர் வந்து மாணவர்களுடன் உரையாடல் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற நம்ம விண்வெளி ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து குழுக்களாக போயிட்டு அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுறது ஃபியூச்சர்ஸ் என்ன அதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இது வந்து இந்த ஸ்கீம் வந்து
கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொண்டு வந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்த நாள் பார்த்தீங்கன்னா 1/1/2019. அப்போ அந்த இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/1/2019 ஆப்ஷன் ஏ. அடுத்து 6வது, ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ள நாடு. சரிங்களா, ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறட்டும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது அறிவித்த நாடு என்ன நாடுன்னு பார்த்தா 2 நாடு அறிவிச்சிருக்கு. எந்த நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. அமெரிக்கா இஸ்ரேல், அமெரிக்கா இந்தியா, இஸ்ரேல் இந்தியா, இந்தியா ஜப்பான். 4 ஆப்ஷன். சரிங்களா, உங்களுக்கான டைமை ஸ்டார்ட். சரி, ஓகே நண்பர்களே, கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த கேள்வி ஒன்றா விரிவாக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஐநாவின் யுனெஸ்கோ யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் தான் யுனெஸ்கோன்னு சொல்கிறாங்க. அமைப்பிலிருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக எப்போ வெளியேறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2018 அன்று தான் வெளியேறிருக்கு. சரிங்களா, என்ன நாடு? அமெரிக்கா, இஸ்ரேல். சரிங்களா, அப்புறம் அவங்க வெளியேறின நாள் பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2018. சரிங்களா, முன்னாடி ஊருக்கு முன்னாடி சொல்லிட்டு வச்சிங்க. சரிங்களா, இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாம். அமெரிக்கா இஸ்ரேல் ஆப்ஷன் ஏ. அடுத்து நம்ம 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இணையதள மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மீது GAFA டேக்ஸ் கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக் அண்ட் அமேசான் எனப்படும் புதிய வரியை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? சரிங்களா, இப்போ வந்து இணையதள மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது GAFA டேக்ஸ் வந்து ஒரு நாடு வந்து புதிய வரியை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். பிரான்ஸ், அமெரிக்கா, இஸ்ரேல், ஜப்பான். சரிங்களா, உங்களுக்கான டைமு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த கேள்விக்கு உண்டான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். இணையதள மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் GAFA டேக்ஸ் எனப்படும் புதிய வரி பிரான்ஸ் நாடு தான் அறிமுகம் செய்துள்ளது. சரிங்களா, GAFA டேக்ஸ்னா GAFA எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக் மற்றும் அமேசான். சரிங்களா, இந்த 4 நிறுவனங்கள் மேலே தான் என்ன பண்ணுறாங்க, GAFA டேக்ஸ் வந்து எந்த நாடு விதிச்சிருக்கு? பிரான்ஸ் நாடு வந்து அறிவிச்சிருக்கு. சரிங்களா, இது கேட்கறதுனா வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த கேள்விக்குள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்து 8வது கேள்வி. நாட்டின் 3வது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக உருவெடுத்துள்ள வங்கிகளை எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 3 பேங்க் வந்து ஆட் பண்ணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3வது பொதுத்துறை வங்கியாக வந்து மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு. சரிங்களா, அதில் இல்லாத வங்கி எதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த வங்கின்னு பார்க்கலாம். விஜயா வங்கி, தேனா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் வங்கி. சரிங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம். 3 வங்கியில் என்னென்ன வங்கின்னு பார்த்தீங்கன்னா விஜயா வங்கி, தேனா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய புதிய 3 வங்கிகளை இணைப்பதற்கு மத்திய அமைச்சரை ஒப்புதல் வாங்கியுள்ளது. சரிங்களா, 3 வங்கியை சொல்லிட்டோம். 3 வங்கியை இணைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வாங்கியது. சரிங்களா, 3 வங்கியை இணைப்பதன் மூலம் நாட்டின் 3வது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக இது உருவெடுத்துள்ளது. இந்த வங்கி இணைப்பின் மூலம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 நம்ம அப்போ தான் வந்து இயர் டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ஏப்ரல் 1 அன்றைக்கிலேருந்து தான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 3 வங்கிகளை இணைப்பதன் மூலம் நாட்டின் 3வது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக இது உருவெடுத்துள்ளது. இந்த வங்கியின் இணைப்பு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் தெரிவிக்கணும். சரிங்களா, ரிப்பீட்டடாக அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 3 வங்கி சேர்த்து 3வது பெரிய பொதுத்துறை வங்கி வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயா வங்கி, தேனா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா. 3 சேர்த்து 3வது மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். அப்போ அந்த ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனில் இதாவது இது இந்தியன் வங்கி ஆல்ரெடி பொதுத்துறை வங்கி தான். சரிங்களா, அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்கலாம். தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியாக நியமிக்கப்பட்டுள்ள யார்? தெலுங்கானா நீதிமன்றத்தின் தலைமை நீதியாக நியமிக்கப்பட்டுள்ள யார்? டேஷ். கல்யாண் ஜோதி, திலீப் பாஷாத், டிபி ராதாகிருஷ்ணன், பினாக்கி சந்திரா கோஷ். சரிங்களா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கல்யாண் ஜோதி, திலீப் பாஷாத், டிபிஎன் ராதாகிருஷ்ணன்,
பிணைக்கி சந்திரன். சரி, இந்த ஆப்ஷனில் எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார்? டிபிஎன் ராதாகிருஷ்ணன் தான் இருக்கார். சரிங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துங்க. அந்த இன்சர் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. இதில் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூரியனை மிகவும் நீண்ட தொலைவில் சுற்றி வரும் அல்டிமோ துலோ என்ற நுண்ணோக்கியை அருகே சென்ற விண்கலம் எது? சூரியனின் மிக நீண்ட தொலைவில் சுற்றி வரும் அல்டிமோ துலோ என்ற நுண்ணோக்கியின் அருகே சென்று விண்கலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அல்டிமா, நியூ ஏர்லைன்ஸ் நியூ அல்டிமீடியா. சரிங்களா, கொஞ்சம் வரல சமஸ்கிருத இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாயில் நோக மாட்டேங்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்க. அடுத்து உங்களுக்கெல்லாம் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். சூரியன் மிக நீண்ட தொலைவில் சுற்றி வரும் அல்டிமா துலோ என்ற நுண்ணோக்கியின் அருகே சென்று அமெரிக்காவின் நியூ ஏர்லைன்ஸ் விண்கலம் சாதனை படைத்துள்ளது. நியூ ஏர்லைன்ஸ் விண்கலம் தான் சாதனை படைத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருந்து கொண்டே அதனை சுற்றி வரும் ஒரு நுண்கோளை மிக நெருக்கத்தில் ஆய்வு செய்த முதல் விண்கலம் என்ற சாதனையை என்ன படிச்சிருக்கேன்னா நியூ ஏர்லைன்ஸ் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, நியூ ஏர்லைன்ஸ். கூடுதல் தகவல்கள் ஆட் பண்ணிக்கிறான். நெப்டியூன் கிரகத்துக்கு அதிக தொலைவில் இருந்து கொண்டு பூமியை சுற்றி வரும் அல்டிமீடியா துலோ நுண்ணோக்கிகளை விஞ்ஞானிகள் கடந்த 2014 ஆண்டு கண்டறிந்தனர். சரிங்களா, அந்த கோள் வந்து 2014 ஆண்டில் கண்டறிந்தால சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் சூரிய குடும்பத்தின் மிக பழமை நுண்கோள்களையும் அல்டிமீடியா இது துலோ இருக்கும் என நம்பப்படுகிறது. மிகவும் பழமையான கோள்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு இப்போ வந்து நம்ம சேனலில் கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்ஸும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம எப்பப்போ வீடியோ அப்டேட் பண்ணுறோம் அப்பப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்து ஜனவரி 3 கரண்ட் அஃபேர்ஸில் சந்திக்க வரை பாய். See you.